அவர்கள் துருக்கி நாட்டைச் சார்ந்தவர்கள். அந்த அம்மாவுக்கு வயது 92. அவர்கள் பெயர் ஷெரீஃபி. ஒரு நாள் திடீரென்று மிகவும் வயிறு வலி காரணமாக அவசரமாக மருத்துவமனையில் கொண்டு சேர்க்கப்பட்டார்கள். பலவிதமான சோதனைகள் நடத்தப்பட்டு அவர்களுடைய குடலில் ஒரு பகுதி கிழிந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கட்டாயம் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள். 2 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சை நடைபெற்றது. உள்ளே இருந்து 28 பேரிச்சம்பழங்களினுடைய கொட்டைகள், 35 ஆலிவ் கொட்டைகள், மேலும் 5 கல் போன்ற பெரிய பெரிய கட்டிகள் எடுக்கப்பட்டன. இந்த பெண்ணுக்கு ஒலிவ பழங்கள் ஆனாலும் சரி, பேரிச்ச பழங்கள் ஆனாலும் சரி, மிக விருப்பத்தோடு அதிகமாக உட்கொள்வார்கள். இவர்களது பிரச்சனை என்னவென்றால், அதன் கொட்டைகளை வெளியே துப்புவதற்கு பதிலாக அதை வேண்டுமென்றே விழுங்கி விடுவார்கள். ஒவ்வொரு முறை அவர்கள் இந்த பழங்களை உட்கொள்ளும் பொழுதும் அவர்கள் மகள், அம்மா கொட்டைகள் எங்கே தாருங்கள் என்று கேட்டால் கொடுக்க மறுத்து விடுவார்கள். பரிபூர்ண சுகத்திற்காக நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருக்க வேண்டியதிருந்தது. இப்பொழுது அவர்கள் சொல்லுவது என்ன? நான் இனி இந்த கொட்டைகளை ஒருபொழுதும் விழுங்க மாட்டேன், யாரும் இதை விழுங்கக்கூடாது என்று கூறுகிறார்கள். இது சிறிய கொட்டைதானே, வயிற்றிற்குள் சென்று செமித்துவிடும் அல்லது அப்படியே வெளியே போய்விடும் என்றுதான் நினைத்தார்கள். ஆனால் இது இவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரும் என்று அவர்கள் கனவிலும் நினைக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நம்முடைய கண்கள் மூலமாய் நம் மனதிற்குள் செல்வதும், நம் காதுகள் மூலமாய் மனதிற்குள் செல்வதும் தவறான காரியங்களாக இருக்குமென்றால் அது நம்முடைய முழு வாழ்க்கையுமே பாதித்துவிடும். அதுபோல இது சிறிய பொய்தானே, சிறிய பாவம்தானே என்று அதை குறித்து நாம் அஜாக்கிரதையாக இருந்தால் காலம் செல்ல செல்ல நம்முடைய இருதயம் கடினப்பட்டு குணமாக்கப்பட முடியாததாய் அழிவுக்கு நேராய் செல்லவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்பொழுது நம்முடைய மனசாட்சியும் பரிசுத்த ஆவியானவரும் நம்மை எச்சரிக்கும் பொழுது நாம் விட்டு விலக வேண்டிய சிறு சிறு தவறான காரியங்களையும் விட்டு விலகுவதே சிறந்தது. சிறிய நெருப்பும் பெரிய காட்டை கொளுத்திவிடும் என்பதை நாம் அறிவோம். எனவே எந்த ஒரு தீமையான காரியமும் சிறிதாய் இருக்கும் பொழுதே அதை விட்டுவிட தீர்மானம் செய்வோமா?